சூப்பர் சார். நீங்க சொல்றத கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பாரதி, எதுக்கு போய் தேங்க்ஸ் ஆகுதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தமிழ் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது என்னோட கடமை. சூப்பர் 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 சூப்பரா இருக்கு அண்ணா. நீங்க வேற லெவல்ண்ணே. தமிழ் பாப்பாக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட் சூப்பரா சூப்பர்ண்ணே. தமிழ், உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா? இன்னும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க தமிழ்? இனிமே இது உன்னோட சைக்கிள். போ, உன்னோட பர்த்டே கிஃப்டை என்ஜாய் பண்ண. தமிழ் 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 டேய் டேய் டேய், நிறுத்துடா நிறுத்துடா வண்டியா. தமிழ் தமிழ் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? என் பிறந்த நாளுக்கு அம்மாவோட இருக்கணும்னு நினச்ச விஷயம் கூட இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. என் மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்பா எனக்காக அந்த சைக்கிளை வாங்கிட்டு வந்தாரு. அதை ஆசையாக தொட்டு பார்க்கறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அப்போ நான் ஆசைப்படவே கூடாதா? தமிழ், டோர் ஓபன் பண்ணுமா ப்ளீஸ். பாரதி, என்னாச்சு? தமிழ் கதவை திறக்க மாட்டேங்கிறா சார். அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். தமிழ் தமிழ் படுபாவி பசங்க குழந்தைக்கு ஆசையா வாங்கின சைக்கிளை இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்களே. அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க. தமிழ் இந்த வயசுல படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்ச விஷயம் கைக்கு வர சமயத்துல இப்படி ஆயிட்டா அந்த குழந்தை மனசு எல்லாம் பாடுபடும். தவக்கல, அண்ணா இந்த சைக்கிளை நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். சில திங்ஸ் மட்டும் தான் டேமேஜ் ஆகிருக்கு. அதை வாங்கி ரீப்ளேஸ் பண்ணால் சைக்கிள் ரீப்ளேஸ் ஆகிடும். சூப்பர்ண்ணே, அப்படியே பண்ணிடலாம். சரி, முதல்ல இது எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸ் தான். என்னென்ன தேவைப்படுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துடலாம். சரிண்ணே. அண்ணா வேற ஏதாவது தேவைப்படுதாண்ணே? இப்போதைக்கு இது போதும். எனக்கு தெரிஞ்சு இதுலேயே சரி பண்ணிடலாம். சரி, நீ போய் சீக்கிரமாக வாங்கிட்டு வா. பக்கத்தில் தான் ஷாப் இருக்குது. ஓகே அண்ணா. தமிழ், இப்போ எதுக்காக நீ ஆடுற? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், நம்ம எதிர்பார்க்குற விஷயம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுதான் லைஃப். ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சா லைஃப்பில் திரும்பி பார்க்கறதுக்கு சந்தோஷமான விஷயம்லாம் குறைஞ்சிரும் தமிழ். நம்மளை சுற்றி எது நடந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண இந்த வயசுல இருந்தே நீ கற்றுக்கணும்.
நீ அதை ஆதித்யாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி அழறனால எதுவுமே மாறாது. நம்ம தான் அதை மாற்றணும். எல்லாமே நம்ம கைக்குள்ளதான் இருக்கு தமிழ். நமக்கு சொந்தமான விஷயம் எதையும் யாராலையும் நம்ம கையில இருந்து தட்டி பறிச்சுட்டு போக முடியாது. சந்தோஷங்கிறது எப்பவும் நமக்குள்ளேயே இருக்கணும். அதை வெளியில தேடவே கூடாது. இந்த சைக்கிள் உடைஞ்சு போனதுக்கு நீ அழுதனா நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு அர்த்தம். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற ஒரு போல்டான பொண்ணா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ், உங்க அப்பா சொன்னதை கேட்டீல்ல? இனிமே எதுக்காகவும் நீ அழக்கூடாது. அண்ணா இன்னும் என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தமிழ சைக்கிளை ஓட்ட சொல்லுங்க. சரி வா ஓட்டு. ஏறு ஏறு தமிழ. ஓட்டு ஓட்டு ஓட்டு. நீ கொடுக்கிற அடிக்கலாம் இந்த பாரதி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சனா நீ ஆளே காணாம போயிடுவ. எனக்கு இவ்ளோ பண்ண உன்ன கவனிக்காம விட்டா நல்லாவா இருக்கும்? அதான் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி பண்ணி தொலைக்க போற? ஹலோ வெயிட் பவானி, பார்க்க தானே போற இந்த பாரதியோட ஆட்டத்தை. ஏய், என்ன பண்ற? பாரதி! ஏய், வேண்டாம், சொன்னா கேளு பாரதி. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா பவானி? அது உன்னால முடியாது. உனக்கு விபூதி அடிச்ச அந்த ஒரு சின்ன கேப்ல உன்னை கார் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்ப நான் காரை வெளிய இருந்து அன்லாக் பண்ணா மட்டும்தான் உன்னால காரை திறந்து வெளியே வர முடியும். உன்னெல்லாம் காரோட வச்சு கொளுத்துனா தாண்டி என்னோட ஆத்திரம் அடங்கும். நீ எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவ. உன்னோட திமிரு, ஆணவம், அகங்காரம்லாம் இந்த நெருப்போட எரிஞ்சு பஸ்பமா போயிடும்.